பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். ஆண்டவருக்கு பிரியமானதை செய்வதற்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா அவர் தான் நல்ல போதகர். மத்தேயு 11:29 அவரே சொன்னார், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். எதை கற்றுக்கொள்ள சொன்னாரு? சாந்தத்தையும் மனத்தாழ்மையையும் கற்றுக்கொள்ளுங்க. நாம் இன்னைக்கு அவரை போல வாழணும்னு நினைக்கிறோம். எத்தனையோ தலைவர்களை மனசில் வச்சுக்கிட்டு இருந்த அவரை மாதிரி இருக்கணும், அவர் மாதிரி இருக்கணும். ஐயா, நம்ம உண்டாக்கின தேவனை போல வாழணும். அவர் தான் நமக்கு ரோல் மாடல். அநேக நேரம் நமக்கு அது தெரியாமல் போயிடுது. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருக்கு பிரியமான காரியம் என்னென்ன சொல்லிவார். 2 கொரிந்தியர், உங்கள் வேதத்தை எல்லாரும் தேடி கையில் எடுத்து 2 கொரிந்தியர் 9 வசனத்தை எல்லாரும் தேடி எடுப்பீங்களா? 2 கொரிந்தியர் 9 வசனத்தை அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் அல்லேலூயா இயேசு எல்தன் வாழ்வில் பல்லனானா எனக்கெல்ல ஆனந்தம். இயேசு எல்தன் வாழ்வில் பல்லனானா எனக்கெல்ல ஆனந்தம். எந்தன் வாலிப காலமெல்லாம் இந்த வாழ்க்கையில் துணையான வாலிப காலமெல்லாம் இந்த வாழ்க்கையில் துணையான அவன் நாமத்தில் தன்னை தூங்க நான் பாடுவேன் உமக்காக. எந்தன் இதயம் உம்மை பாடும், எந்தன் இதயங்கள் உமதாகும். எந்தன் இதயம் உம்மை பாடும், எந்தன் இதயங்கள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வின் பல்லனாரா எனக்கெல்ல ஆனந்தம். புல்லகத்தை நீர் படைத்தே எல்லா உரிமையும் என கழித்தே. இந்த புல்லகத்தை நீர் படைத்தே எல்லா உரிமையும் என கழித்தே. ஒரு சீத்தமை என்னில் விளங்க என்னை படைத்தீது உமக்காக. எந்தன் இதயமை உம்மை பாடும், எந்தன் இதயங்கள் உமதாகும். எந்தன் இதயமை உம்மை பாடும், எந்தன் இதயங்கள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வில் பல்லனாரா எனக்கெல்ல ஆனந்தம். மாயையும் மறைந்தோடு தீமைகள் அகன்றோடு மாயையும் மறைந்தோடு உமது ஆவியில் நன்றோடு வரும்
பாதங்கள் உன்னதாகும், எந்த இதயமே பாடும், எந்த நினைவுகள் உமதாகும், எந்த இதயமே பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வில் வல்லதானா, எனக்கெல்ல ஆனந்தம். எல்லாம் எடுத்திருப்பீங்க. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவனவன் விசனமாயும் அல்ல, விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே நியமித்தபடியே கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். ஏன்னா கொடுக்கணுங்கிறக்காக கொடுக்க கூடாது. ஏன்னா காணிக்கை பை வருது, ஏதாவது போடணுமே. காணிக்கையை கர்த்தர் பார்க்கிறார். ஏன்னா வேதத்தில் பார்க்கிற ஒரு நாள் தேவாலயத்தில் இயேசுவானவர் இருந்தார். அப்போ காணிக்கை பெட்டிக்கிட்ட உட்கார்ந்துருந்தார். அங்கே எல்லாரும் வந்தாங்க, ஐஸ்வர்யவான்கள். நிறைய பேர் தங்கள் நிறைவிலிருந்து என்ன செய்தாங்க? காணிக்கை போட்டாங்க. 21ஆம் அதிகாரமா? ஆமாம், அதை வாசிங்க. மிக அழகா எழுதி வச்சிருக்கார். லூக்கா 21. அவர் கண்ணேறிட்டு பார்க்கிற போது ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டியிலே தங்கள் காணிக்கைகளை போடுகிறதையும் கண்டார். ஒரு ஏழை விதவை, அதே இடத்துல ஒரு ஏழை விதவை அதிலே 2 காசை போடுகிறதையும், 2 காசு போடுறதையும் பார்த்தார். இது நாம் என்ன கற்றுக்கொண்டோம்? காணிக்க பையில கையை விட்டுட்டு எடுக்காத, கர்த்தர் பார்க்கிறார். இல்லாட்டா அதுக்கு பேசாமலே இரு. பை கொண்டு வராங்களே, இதுக்காக அங்கேருந்து சில்லற மாற்றி இருக்கிறதுல ஒன்றை கொடுத்துப்பார். கர்த்தர் அதற்கு 1000 மடங்கு திரும்ப கொடுப்பார். எனக்கு அன்பானவர்களே, காணிக்கைங்கிறது கர்த்தர் நமக்கு அள்ளி கொடுத்துறது கொஞ்சம் போல கிள்ளி கொடுக்கிறது. ஏன்னா முதல்ல அன்னைக்கு மோசேட்ட சொன்னார். யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 1 வசனத்தை பாருங்க. மிக அழகா நமக்கு எழுதி வைத்திருக்கார். கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கை வாங்குவீர்களாக. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் கொடுக்கும்போது மனம் சோர்ந்து போய் கொடுக்கக்கூடாது. ஏன்னா அவர் நமக்கு எப்படி கொடுத்திருக்கிறார்? மல்கியா 3:10 அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படி வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் கொடுத்திருக்கிறார். ஆமா, ஆசீர்வதித்திருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, அவர் ஆசீர்வாதம் ஒரு நாளும் அவருடைய கை ஆசீர்வதிக்கப்படாதபடிக்கு குறுகி போகல, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகி போகவும் இல்லை. நாம எதுல வஞ்சிப்போனா மல்கியா 3:8 வாசிக்கிறோம், காணிக்கையிலும் தசம பாகத்திலும் தானே. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நல்ல கேள்வி. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே வஞ்சித்தோம் என்று கேள்வியும் கேட்கிறீங்க. தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே. அதே சமயத்துல தசம பாகம் பழைய ஏற்பாட்டில் இருந்துச்சு, புதிய ஏற்பாட்டில் அதை விட அதிகம். ஏன் தெரியுமா? பரிசேயருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமா இராவிட்டால், மத்தேயு 5:20, பரிசேயருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமா இராவிட்டால் என்ன பிரயோஜனம்? வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமா இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு இயேசு சொன்ன வார்த்தை. பரலோக ராஜ்யம் போகணும்னா பரிசேயரை விட வேதபாரகரை விட என்ன செய்யணும்? நீதி, நம்ம நீதி ஜாஸ்தியா இருக்கணும். மற்றவனை பார்த்து பிள்ளைகளுக்கு முதல்ல கொடுக்கும்போதே சொல்லி பழகக்கூடாது. இந்தா
2 5 ரூபா வாங்கிட்டு போ காணிக்கன்னு. 6 நாள் நமக்கு கொடுத்துருக்கிறார். 6 நாள் வெளியே போயிட்டு சம்பாரிச்சிட்டு வரோம். ஒரு நிமிஷம் கால் நரம்ப சுழுக்க வச்சாருன்னா வேலை பார்க்க முடியுமா? இல்லை ஒரு கழுத்து நரம்ப லேசா இப்படின்னாருனா இங்கிட்டு திருப்ப முடியுமா? தேவனுடைய சமூகத்தில் வரும்போது காணிக்கை கர்த்தர் பார்க்கிறார். அதனால தான் விசலமாயல்ல, அவனவன் கட்டாயமாயல்ல விசலமாயும் அல்ல, நேமித்தபடி உற்சாகமாக கொடுக்கிறவனத்தில் வாங்கினார். ஏன்னா அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கொடுக்கும்போது என்ன உண்டு? உபாகமம் 1:11 படி நீ இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி பிதாக்களின் தேவன் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார். எனக்கு அன்பாளே அங்கே பார்க்கிறார். ஐஸ்வர்யவான்களாம் நிறைய போடுறாங்க. ஒரு ஏழத்தாய் ஒரு 2 காசை போட்டார். சீசட்டை கூட்டு கேட்கிறார். என்ன கேட்கிறார்? வாசிக்க கேட்போம். இந்த ஏழை விதவை மற்றெல்லாரை பார்க்கிலும் அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து தேவனுக்கு என்று காணிக்கை நிறைய இருந்துச்சு. அதுல ஒன்னு எடுத்து போடுறது பெரிய காரியம் இல்ல. இவட்ட இருக்கிறதே அதுதான். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டானதெல்லாம் போட்டு விட்டாள். அப்படியே போட்டாள். எனக்கு அன்பானவர்களே, நல்ல கவனிங்க. உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஏன்னா அவர் சொல்லியிருக்கார், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். மறந்துடாதீங்க. ஏன்னா கர்த்தருக்காய் கொடுத்த எவனும் தரித்திரர் ஆனதே கிடையாது. எனக்கு அன்பானவர்களே, அது மட்டும் இல்லை, இன்னொரு காரியம் உண்டு. எபிரெயர் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எபிரெயர் 13:16 அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மங்கள் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். அல்லேலூயா. அநேக நேரங்களில் பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கிடாக்களின் இனத்தை பார்க்கலும் செவி கொடுத்தல் உத்தமம் என்று 1 சாமுவேல் 15:22 சொல்லுகிறது. இங்க சொல்றாரு, பலிய பார்க்கிலும் கீழ்ப்படியணும். என்ன சொல்றாரு? அன்றியும் நன்மை செய்யணும். முதல்ல தான தர்மங்கள் பண்ணணும். இதை மறந்துடவே கூடாது. ஏன்னா இந்த பலிகள் மேல தேவன் என்ன செய்யறார்? பிரியமாய் இருக்கிறார். ஏழைக்கு இறங்குறவன் இறைவனுக்கு கடன் கொடுக்கிறான். கத்தோலிக்க வேதாகமத்தில் இறைவனுக்கு வட்டி கொடுக்கிறான்னு இருக்கு. சேர்த்து கொடுப்பாரு. எனக்கு அன்பானவர்களே, நல்ல கவனிங்க. தான தர்மங்கள், கொர்நேலியு என்ற ஒரு ரோமன், அவனுக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனால் அவன் என்ன செய்தான்? மிகுந்த தானங்கள் தர்மங்கள். அப்போஸ்தலர் 10:2 வாசிக்கிறோம். தன் வீட்டார் அனைவரோடும் கூட எப்போதும் ஜெபம் பண்ணி மிகுந்த தான தர்மங்களை செய்து வந்தான். அப்பொழுது தேவதூதன் வந்து சொல்றான், கொர்நேலியே, உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்தெட்டி இருக்கு. தேவனுடைய சந்நிதியில போய் சேருமா. சிலர் பார்த்தீங்கன்னா இந்த கொடுக்கிறதுல மத்தேயு 23:23 பார்க்கிறோம். சீரகத்தில், வெந்தயத்தில், ஒத்தலாலெல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் இறக்கத்தை மறந்துடுறாங்க. வாசிங்க. மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ. நீங்கள் ஒத்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்தவைகளை விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் இதையும் செய்யணும். அவைகளையும் மறந்துடக்கூடாது. அதுக்காக நீ தர்மம் செய்யும் போது பிறர் காண வேண்டும் என்று தாரை ஊதுவியாதே.
ஏன்னா அந்தரங்கத்தில் உன் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமா உனக்கு பதிலளிப்பார். தொற்காள் அந்தரங்கத்தில் தர்மம் செஞ்சா. அப்போஸ்தலர் 9:36 தொற்காள் என்ற ஒரு பெண் சீசி இருந்தாள். அவள் செய்த தர்மம் என்னன்னா நற்கிரியைகளை செய்தாள். ஒரு எம்ப்ராய்டு போடுற ஒரு தையல் ஊசி நூல் மிஷின் வச்சுருப்பா. அந்த காலத்தில் எப்படி மிஷின் இருந்துச்சோ தெரியாது, ஏன்னா ஊசி வச்சு தான் தைச்சிருப்பாங்க. தையல் மிஷின் முந்த காலத்தில் உஷா, சிங்கர் என்னென்னமோலாம் தையல் மிஷின் வந்துச்சு, இப்போ இருக்குது. எனக்கு அன்பார்களே, இப்போ போர்ட்டபுளாகவே தையல் மிஷின்லாம் வந்துருச்சு. அந்த காலத்தில் அப்படியெல்லாம் இல்லை, ஊசி நூல் தான். அதனால தான் ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் நுழையிறது ஊசியின் காதில் ஒட்டம் நுழையிறது எளிதாக இருக்கும். அதை பட்டணத்தடிகள் சொல்லும்போது காதர்ந்த ஊசி கூட காடு வராதுனார். அதுலேயும் காதர்ந்த ஊசியும் உண்டு. எனக்கு அன்பானவர்களே, இந்த ஊசி நூல் இதுதான் அவன்கிட்ட இருந்தது. இதை வச்சு ஒரு ஏழை விதவை தாய்களுக்கு தன்னால் இயன்ற மட்டும் அங்கிகளை தச்சு கொடுப்பான். இவன் ஒரு நாள் செத்து போனான். தர்மம் செஞ்சால் சாக மாட்டோமா? நிச்சயமாக சாவும். எல்லாருக்கும் ஒரு நாள் எல்லாம் ஒரு பிறக்க ஒரு காலம் இருந்தால் இறக்க ஒரு காலம் கண்டிப்பாக உண்டு. அது எப்போ வரும் தெரியாது. தெரிஞ்சால் எல்லோரும் தான தர்மம் கூட பண்ணி வச்சுருவான். போகிறதுக்குள்ளே இருக்கிறத கொடுத்துட்டு போயிடுவோன்னா அது தெரியாது. எந்த நிமிஷம் எந்த நேரம் எத்தனை மணி தெரியாது. எனக்கு அன்பானவர்களே, மனுஷன் இந்த உலகத்தோடு கடந்து போகிறதுக்குள்ள நாம் செய்த நன்மைகள் தான் நம்மை குறித்து சாட்சியிடும். அதனால தான் நன்மை செய்யவும் தான தர்மங்கள் பண்ணவும் மறந்துடாதீங்க. அந்த தொற்கால் என்ன செய்தா, ஏழை விதவை தாய்மார்களுக்கு ஒரு சட்டையை தான் தச்சு கொடுத்தா. அதுக்கு எந்த டைலர் ஷாப் போர்டும் போடலை. வேதம் சொல்லலை. வேதம் சொல்கிறதா நமக்கு சாட்சி. அவள் வீட்டு அளவில் செஞ்சால் பற்றி இருக்கிறவங்களாம் செஞ்சுக்கிட்டு தான். அது வரைக்கும் அவளை பற்றி தெரியலை. மரித்து போனால் குளிப்பாட்டி வச்சாச்சு. பேதுரு லித்தா ஊருக்கு வந்திருக்காரு. உடனே அவரை வர சொல்லுங்கன்னா அவர் வந்திருக்கார். இங்கே ஜெபம் பண்ண வரும்போது தொற்காலை எங்கே வச்சிங்கன்னா மாடியில் வச்சுருக்கோம். அவர் வந்து பார்க்கும்போது அத்தனை விதவை தாய்மார்களும் தொற்கால் தங்களோடு இருக்கையில் செய்து கொடுத்த அந்த நன்மையை கையில் வச்சுருந்தாங்க. அதை பார்த்த உடனே பேதுரு பார்த்தான், இவ்வளவு நல்லது செஞ்சவளா, இவ்வளவு நன்மையை செஞ்ச தான தர்மங்கள் செஞ்சவளா, இன்னும் கொஞ்ச நாள் இருக்கட்டும் போய் மேலே போய் தவித்தாலே எழுந்திருந்தான். உடனே அவன் என்ன செஞ்சா, அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து எந்திரிச்சு உட்கார்ந்தா. அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிர் உள்ளவளாக அவர்களுக்கு முன் நிறுத்தினான். இவ வரும்போது பணமா கிடந்தவ இப்போ உயிருள்ளவளா இருக்கிறா. காரணம் என்ன? வாட் இஸ் த ரீசன்? அவள் செய்த தான தர்மங்கள். ஆண்டவர் தான் சொல்றார், எப்பா நன்மை செய்யுங்க, தான தர்மங்கள் பண்ண என்ன செய்யாதீங்க, மறந்துடாதீங்க. எனக்கு அன்பானே, ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், ஆமையா ஆற்றுல ஓட்டாலும் அளந்து ஓடுன்னு பழமொழி இருக்குது. உண்மைதான். எத்தனை காரியத்தில் கொண்டு வீணாக போடுறீங்க, எத்தனை இடத்துல கொண்டு வீணாக கொடுத்து ஒன்றுக்கும் இல்லாதெல்லாம் வாங்கி செலவு பண்ணுறீங்க. அதுக்கெல்லாம் அளந்தா ஓடுறீங்க. ஆண்டவருக்கு போடும்போது கொடுத்து பாருங்க, தான தர்மங்கள் பண்ணுங்க. ஏன்னா வேதம் சொல்லுது, ஏழைக்கு இறங்குகிறவன் இறைவனுக்கு கடன் கொடுக்கிறான். சங்கீதம் 112:9 வாசிக்கிறோம், வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவன் நீதி என்றைக்கும் நிற்கும். நீதிமொழிகள் 11:24 வாசிக்கிறோம், உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். இன்னைக்கு எத்தனை பேர் எதிலே ஒன்று வாரி இறக்கிறான். ஆனா வாரி இறங்க வேணாங்களே, ஏழைகளுக்கு கொடுத்து பாருங்க, அது இறைவனுக்கு கொடுத்தது. ஏன்னா மனித வாழ்க்கையில் சேர்த்து வச்சாலும் கொண்டு போகிறது கிடையாது.
எத்தனை வீடு எத்தனை கட்டலாம் சரி, எத்தனை கார் வாங்கினாலும் நம்ம படுத்து கிடப்போம். எடுத்துகிட்டு போனாலும் ஏண்டான்னு கேட்க முடியாது. ஏன்னா ஜீவன் போயிட்டால் என்ன பிரயோஜனம்? மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? எனக்கு அன்பானவர்களே, அதே இதில் இன்னொரு காரியத்தையும் பாருங்க. தேவனுக்கு பிரியமான காரியம் சங்கீதக்காரன் சொல்லுகிறான். 19ஆம் சங்கீதம் கடைசி வசனத்தில் வாசிக்கிறோம், எங்கள் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரியமாயிருப்பதாக. பிரிதியாய்னா அது சமஸ்கிருதத்திலிருந்து மொழிபெயர்த்தனால பிரிதியாய் இருக்கு. பிரியமாய் அல்லது ஏற்றதாய் இருக்கணும். அது என்னதான்? ரொம்ப அழகா சொல்றாரு, என் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தை. ரொம்ப ஜாக்கிரதை. நம்முடைய வாயில பேசி பேசி அநேக நேரங்கள்ல வேதம் சொல்லுது, கெட்ட வார்த்தை உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், கூடுமானால் பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளை தான் பேசணும். நீதிமொழிகள்ல சாலமோன் சொன்னா, எல்லா காவலோடும் உன் வாய்க்கு காவல் வைக்கணும். ஏன்னா வாய் எப்படி இருக்குமா? சங்கீதம் 73 வாசிக்கிறோம், அவன் வாய் வான பரியந்தம் எட்ட பேசுமா. துன்மார்க்கனுடைய வாழ்வை நான் காண்கையில் அவன் வீம்புக்காரராகி அவர்கள் பொறாமை கொண்டேன். மரண பரியந்தம் அவர்கள் இடுக்க நனைவதில்லை, அவர்கள் பலன் உறுதியாய் இருக்கிறது. அவர்கள் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்தேறுகிறது. அவர்கள் வாய் வான பரியந்தம் எட்ட பேசுகிறதா. எனக்கு அன்பானுளே, யோபு 42 அதிகாரத்தில் எல்லா புலம்பலையும் ஆண்டவர் கேட்டுக்கிட்டு இருந்தார். எலிகு புலம்புனது, தியமானியனான எலிப்பாஸ், சோப்பார், நாகமாத்தியனான சோபார், பில்தாத் எல்லாம் புலம்புனது. யோபு சொன்னதை கேட்டுக்கிட்டு சொல்றாரு 42ஆம் அதிகாரத்தில், என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. நல்லா தெரிஞ்சுக்க, நம்முடைய வார்த்தை கூட ஆண்டவர் கணக்கு வைக்கிறார். வார்த்தையினால கூட பாவம் செஞ்சிடக்கூடாது. யோபு அதனால தான் தன் பிள்ளைங்க கழிப்பினால தேவனை வாயில தூச்சிடுவாங்களோ தினம் அதிகாலம் எந்திரிச்சு என்ன செய்வான்? இலக்கத்தின்படி பலி செலுத்துவான். நம்முடைய வாயின் வார்த்தை இருக்கு. ஏன்னா அந்த வாயில இருந்தா, நாக்கில் இருந்தா மரணமும் ஜீவனும் அதிகாரத்தில் இருக்கிறது. ஐயா, இன்னைக்கு ஒருத்தரை உண்டாக்குறதும் இந்த வாய் தான். பேசுது, ஒருத்தனை தூக்கி வச்சு பேசுது, ஒருத்தனை அப்படியே கீழே தள்ளி பேசிடுது. எனக்கு அன்பானவர்களே, நம்ம நாட்டில் ஒரு பழமொழி உண்டு, வாய் இருந்தா வாழ சொன்னா, இல்லாட்டி வந்துட சொன்னான். ஆனால் அதே சமயத்தில் வாயாடியாக இருந்துடக்கூடாது. என் வாயின் வார்த்தைகள், என் இருதயத்தின் தியானம் உமது சமூகத்திலே பிரீதியாயிருப்பதாக. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, தானியேலை பார்த்து சொன்னார் 9:23, என் பிரியமான புருஷனாகிய தானியேலை. ஏன் தெரியுமா? அவனுக்கு எவ்வளவு பெரிய நாசமோசம் வந்தாலும் ஜெபிக்கிறத விட மாட்டான். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. ஆமா, ஏன்னா மிகவும் பிரியமானவன். அவளை சிங்கக்கவியில போடுறதுன்னு தெரிஞ்சு கூட அவன் ஜெபிக்கிறவன். கர்த்தருக்கு பிரியமானது எப்பவும் போல எருசலேமுக்கு நேரா பலகடிகளை திறந்திருக்க ஜெபிக்கிறவன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை யாருக்கு பிரியமாயிருக்கிறார்? திரும்ப அடிப்படை வசனத்தை உங்களுக்கு சொல்லுவேன், மனசில் வச்சுக்கோங்க. கர்த்தாவே, எதை எனக்கு போதிக்கணுங்கிறார் தாவீது? உமக்கு பிரியமானதை நான் செய்வதற்கு எனக்கு போதித்தருளும். கேட்பீங்களா? பிள்ளைகள் இன்னைக்கு தகப்பனு பிரியமானதை செய்தோ இல்லையோ, கர்த்தருக்காவது பிரியமானதை செய்யணும். தொலைக்காட்சியில் பார்க்கிற நீங்கள் ஒரு வார்த்தை
இதுக்காக ஜெபம் பண்ணுங்க. இது தொடர்ந்து வரணும். இந்த நிகழ்ச்சி வருவதற்கான தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் நிகழ்ச்சி வரணும்னா 5,000 செலவு பண்ணணும். ஆண்டவர் உங்களை ஏவினால், உங்களை ஆசீர்வதித்தால் ஒரு நாள் நிகழ்ச்சியை தாங்கலாம். ஒரு நாள் இந்த பார்வையற்ற மக்களுக்கு நல்ல உணவு கொடுக்க உதவலாம். வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஒருத்தரை கூட நான் சாப்பிடாமல் அனுப்புறதில்ல. ஜெபத்தினால் தீராத துன்பங்களே கிடையாது. நீங்களும் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் அதை சீக்கிரத்தில் கொண்டாந்து கொடுப்பார். அது மட்டுமல்ல ஐயா, பார்வையற்ற சகோதரிகள் வயதான காலத்தில் தங்கிறதுக்கு ஒரு கட்டுமான பணி நடக்க வருது. ஒரு 700-800 சதுரடியில் கட்டணும்னு ஆசைப்படுறோம். ஆண்டவர் அநேகரை எழுப்பித்தர ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் கேட்கலாம், எப்படி வருதா நாங்கள் தொடர்பு உள்ள? இதில் 2 ஃபோன் நம்பர் வரும். இதில் ஜிபே, ஃபோன்பே உண்டு. ஒருவேளை கணக்கு வைக்கிறவங்களா தான் என்கிட்ட கேளுங்க, அதுக்கு தனி நம்பர் இருக்குது, நான் தாரேன். தபால் வழியாக அனுப்புகிறவங்க போஸ்ட் பேங்க் அக்கௌண்ட் நம்பரே இருக்குது. 36 35 38 89 63. இது வழியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக சொல்லலாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த மனமகிழ்ச்சியான நல்ல நாளிலே எங்கள் வாழ்க்கை உமக்கு பிரியமாய் இருப்பதற்கு எங்களுக்கு ஞானத்தை போதியும் சுவாமி. எங்கே நாங்கள் போகணும், எங்கே நாங்கள் போகக்கூடாது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்காம, பாவிகளுடைய வழியில் நிற்காம, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராம, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அதில் தியானமாய் இருக்கிற மனுஷராய், அவன் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்க செய்கிறவராய் கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் துணை செய்வீரா. வயது முதிர்ந்தோருக்காய் ஜெபிக்கிறேன். வாலிப தம்பி தங்கையருக்காய் ஜெபிக்கிறேன். வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை என்ற வார்த்தையை மறந்த என் அன்பு வாலிப பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். மனம் போன போக்கில் நடக்கிற காட்டுக்கழுதை தன் இச்சையின்படி திரிகிறது போல திரிகிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்ணீர் கவலைகள் மாறட்டும், வியாதி விலகட்டும், வேதனை விலகட்டும். இந்த நாளிலே என்னென்ன காரியத்தை நினைத்து தங்கள் வீட்டை விட்டு போகிறாங்களோ, கர்த்தாவே கால்கள் சறுக்குகிறது என்று சொல்லும் முன்னே உம்முடைய கிருபை தாங்கட்டும். பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய், தங்களுக்கு அன்பான இழந்து தவிக்கிற மக்களுக்காய் ஆறுதலை கொடும், சமாதானத்தை கொடும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.